ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊர்ல ரென்சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானி இருந்தாராம். அவர பார்க்கறதுக்காக ஏதேதோ ஊர்கள்ல இருந்து நெறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுமா இருந்தாங்களாம். அவர் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஞானியா இருந்திருக்காரு. அதே ஊர்ல அவர் வீட்டு பக்கத்திலேயே இருந்த ஒருத்தர்னால அத வந்து ஏத்துக்கவே முடியல. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரு போய் நேரா அந்த ஞானின்னு அழைக்கப்படுற ரென்சாய் கிட்டயே போய், "சார் நீங்களும் எங்கள மாரி தான் சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பெரிய புகழ்? எல்லாரும் ஏன் உங்களயே தேடி வந்து பார்க்குறாங்க? நீங்க எப்படி இவ்ளோ புகழ்பெற்ற ஞானி அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஞானி சொன்னாராம், "நான் சாப்பிடும்போது சாப்பிடுறேன், தூங்கும்போது தூங்குறேன்னு." எவ்ளோ எளிமையா சொல்லியிருக்காரு பாருங்களேன். நம்ம எல்லாருமே சாப்பிடும்போது சாப்பிடுறத மட்டும் ஃபோக்கஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம எல்லாரும் வீட்ல இருக்கப்ப ஆஃபீஸ பத்தியும், ஆஃபீஸ்ல இருக்கப்ப வீட்ட பத்தியும், அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வாழ்றோமான்னு கேட்டா கிடையாது. அவ்ளோ பெரிய விஷயத்த இவ்ளோ எளிமையா சொன்னதுனாலேயே அவரு ஞானின்னு ப்ரூஃப் பண்ணிட்டார்ல. ஒரு விஷயத்த முழுசா ஃபோக்கஸ் பண்ணி மைண்ட்ஃபுல்லா பண்றது தானே ஞானமே! நீங்க எல்லாரும் இத பத்தி யோசிப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.